நான் கோவை மாவட்டத்தினுடைய முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர். இங்கே சர்வஜனா விடைத்தாள் திருத்தும் முகாமில் மதியம் 12 மணிக்கு நின்று கொண்டிருக்கின்றோம். பொள்ளாச்சி கல்வி மாவட்டத்தை சேர்ந்த ஆசிரியர்களுக்கு பணி ஒதுக்கக்கூடாது என்று கோவை முதன்மை கல்வி அலுவலகம் முதற்கொண்டு மாவட்ட முற்றிலுமாக பொள்ளாச்சி கல்வி மாவட்டத்தினுடைய இங்கு இருக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளி ஆசிரியர்களையும் புறக்கணித்து சர்வஜனா விடைத்தாள் திருத்தும் முகாமில் கோவை கல்வி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆசிரியர்களை மட்டுமே விடைத்தாள் திருத்துவதற்கு அனுமதிப்போம் என்று சொல்லியும், அரசு பள்ளி ஆசிரியர்களை கூட இங்கே சேர்த்துக் கொள்ள முடியாது, இங்கு இருக்கக்கூடிய தனியார் பள்ளி ஆசிரியர்களை நாங்கள் சேர்த்துக் கொள்வதை தவிர உங்களுக்கு இங்கு இடமில்லை என்று சொல்லி இவ்வளவு நேரம் பொய்யான நம்பிக்கையை கொடுத்து காத்திருக்க வைத்து இங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை இந்த சர்வஜனா பள்ளியினுடைய விடைத்தாள் திருத்தும் முகாமின் முகாம் அலுவலர் மற்றும் கோவை கல்வி மாவட்டத்தினுடைய மாவட்ட கல்வி அலுவலருமான திருமதி கோமதி அவர்கள் இங்கே பணி ஒதுக்காமல் தொடர்ச்சியாக ஆசிரியர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். மிகுந்த மன உளைச்சலுடன் இப்போது நாங்கள் இந்த விடைத்தாள் திருத்தும் முகாமிலிருந்து நாங்கள் வெளியேறுகின்றோம். தமிழக அரசும் பள்ளிக்கல்வித்துறையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் இந்த ஆசிரியர் விரோத போக்கை கருத்தில் கொண்டு எங்களுக்கு முறையான தீர்வை பெற்றுத்தர வேண்டும். இது சார்ந்து 2 வாரங்களுக்கு முன்பாகவே நம்முடைய தேர்வுத்துறையினுடைய இணை இயக்குநரிடமிருந்து பேசி, மாநில நிர்வாகிகள் பேசி, அவர்கள் மூலமாக முதன்மை கல்வி அலுவலருக்கு வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டும் விடைத்தாள்கள் திருத்துவதற்கு ஆசிரியர்கள் விரும்பும் முகாமிற்கு செல்லலாம் என்கிற அனுமதியும், ஒருவேளை கூடுதலாக விடைத்தாள்கள் எஞ்சி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆசிரியர்கள் அதிகமாக உள்ள பகுதிகளுக்கு விடைத்தாள்களை எடுத்து சென்று திருத்துவதற்கும் தேர்வுத்துறையும் தேர்வுத்துறை இயக்குனர் மற்றும் இணை இயக்குனர் அனுமதித்த நிலையில் இங்கே அது எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் மிகுந்த கடினமான மனதோடு, இது கோவை வருவாய் மாவட்டம், இந்த கோவை வருவாய் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் கோவை கல்வி 2 மாவட்டங்களை உட்படுத்தியிருக்கக்கூடிய இந்த வருவாய் மாவட்டத்தில் பொள்ளாச்சி கல்வி மாவட்டத்தினுடைய அரசு பள்ளி ஆசிரியர்களை இங்கே பணியேற்க விடமாட்டோம் என்று சொல்லி மிகவும் கடுமையாக நடத்தி பொய்யான நம்பிக்கையை கொடுத்து காத்திருக்க வைத்து இவ்வளவு நேரம் இருந்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லியும் தனிப்பட்ட முறையில் MVOக்களை அழைத்து, நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் பொள்ளாச்சி கல்வி மாவட்ட ஆசிரியர்களுக்கு பணி கொடுக்கக்கூடாது, ஒருவேளை ஆட்கள் இல்லாவிட்டால் தனியார் பள்ளி ஆசிரியர்களை கூப்பிட்டு பணி கொடுங்கள், அப்படி இல்லாவிட்டால் இருக்கக்கூடிய குரூப்பை கலைத்து விட்டு மீதி இருக்கிறவர்களை வந்து திருத்தினால் போதும், இவர்களுக்கு பணி கொடுக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் காலை முதல் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஏற்பட்ட இந்த ஏமாற்றம் மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே பள்ளிக்கல்வித்துறையும் தமிழக அரசும் இதற்கான சரியான ஒரு தீர்வை தர வேண்டும். இந்த பிரச்சனையை நாங்கள் இதோடு விடப்போவதில்லை. தொடர்ச்சியாக எங்களுடைய சங்கங்களுடைய மாநில நிர்வாகிகளை அழைத்து கோவையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தையும், வருங்காலங்களில் இது போன்ற செயல்பாடுகள் செயல்படாமல் இருப்பதற்கும், இங்கு இருக்கக்கூடிய தனி மனித ஈகோ, முதன்மை கல்வி அலுவலரும் மாவட்ட கல்வி அலுவலரும் தனி மனித ஈகோவாக இருந்து இத்தனை ஆசிரியர்களை அவர்கள் வேதனைக்குட்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த முகாமில் 1,25,000 விடைத்தாள்கள் திருத்தக்கூடிய சூழ்நிலையில் இங்கே எங்களுக்கு பணி இல்லை, கூடுதலாக ஒரு டீம் அமைத்தால் கூட அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியும் அப்படியெல்லாம் செய்ய முடியாது. ஒரே முடிவு, பொள்ளாச்சி கல்வி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஆசிரியர்களுக்கு இங்கே சர்வஜனா முகாமில் திருத்துவதற்கான வாய்ப்பில்லை என்கிற ஒரே ஒரு பதிலை மட்டும் சொல்லி 2 நாட்களாக அழைக்கழித்து இப்பொழுது நாங்கள் வெறுங்கையோடு திரும்புகின்றோம். இந்த நிகழ்வுக்கு சரியான ஒரு பாடம் கற்பிக்கிறதுக்கு எங்களுடைய மாநில கழகத்தையும் அதே போல ஆசிரியர் அமைப்பையும் தொடர்ச்சியாக நாங்கள் முன்னெடுத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்போம் என்று சொல்லி இந்த செயல்பாட்டை செய்த இங்கு இருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலரையும் மாவட்ட கல்வி அலுவலரையும் வன்மையாக நாங்கள் எங்களுடைய ஆதங்கங்களையும் எங்களுடைய வருத்தங்களையும் பதிவிட்டுக் கொள்வதோடு இவருடைய செயல்பாட்டிற்கு கடுமையான கண்டனங்களை பதிவிடுகின்றோம் என்று சொல்லி இந்த நிகழ்விற்கு சரியான தீர்வு காணும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.